வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். தசா புத்தி, இந்த தசா புத்தியினுடைய யோகம் எப்படிப்பட்ட யோகம்? தசா புத்தி யோகம் என்பது சிறப்பானதா? இந்த சிறப்பான தசா புத்தி யோகம் கிடைக்க என்ன செய்யணும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். இது அத்தனைக்கும் பதில் இந்த பதிவுல இருக்கு. தசா புத்தியினுடைய யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த தசா புத்தி யோகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி தசா புத்தியை பற்றி பார்த்துடுவோம். நம்ம பதிவை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போட்டிருக்கோம். தசா புத்தி பதிவு சிறந்தது அப்படின்னு சொல்லி. பார்க்காதவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தொட்டுட்டு போயிடுவோம். தசா புத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் இருக்கும். உங்களது லக்ன பலன், நட்சத்திரம், நீங்க ஜென்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துல பொறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர பலன், அதே போல என்ன ராசியோ உங்களுடைய ஜென்ம ராசி, அந்த ராசியினுடைய பலன். இப்படி 3 நிலைப்பாடு இருக்கும். அந்த லக்ன பலன், நட்சத்திர பலன், ராசி பலன். அதாவது ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி. இந்த 3க்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இயல்பானது. உங்களுடைய தன்மைகள், பண்புகள், உங்களுடைய குணநலன்கள், தோற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது அத்தனையும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு, ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது, மாறாது. இந்த பலன்கள் உங்களுக்கு முழுவதும் அப்படியேத்தான் இருக்கும். அதனால தான் இதை குணநலன்கள், பண்புகள், உங்களுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தசா புத்தின்றது அப்படி இல்லை. ரொட்டேடா ஒரு தசா புத்தி ஒரு பலன்களை தரும். அதனால தான் அதுக்கும் இதுக்கும் வேறுபாடுகள் எவ்வளவு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ தசா புத்தின்றது பார்த்தீங்கன்னா ரொட்டேடா வரக்கூடியது சூரிய தசை, அடுத்தது சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, அடுத்தது ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, அதுக்கு அடுத்தது மீண்டும் சூரிய தசை. இப்படி ரொட்டேடா உங்களுக்கு வரக்கூடியது என்னென்ன தசா வருதோ அந்த தசாவுக்கு உண்டான பலன்களை தரும். இது பலன்கள் மாறி மாறி வரும். ஆனா ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி இந்த பலன்கள் ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மாறும், இது மாறாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இனி இந்த தசா புத்தி கொடுக்கக்கூடிய யோகம் எப்படிப்பட்ட யோகம் அப்படின்றத நாம பார்த்துடலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவோம். உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகள். எனவே தான் சொல்கிறேன், முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லுங்க. பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த தசா புத்தி தரக்கூடிய யோகத்தை பார்த்தீங்கன்னா ரொட்டேடா சுழற்சி முறையில் பலன் தரும். ஒரு தசை முடிஞ்சது அடுத்த தசை, அடுத்த தசை முடிஞ்சது அடுத்த தசை அப்படின்னு சொல்லி ரொட்டேடா பலன் தரும். ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசையில முதன் தசையா புத்தியாக வரக்கூடியது என்ன தசையோ அந்த தசாநாதன் தான் முதல் புத்தியாக வருவார். உதாரணத்துக்கு சூரிய தசை உங்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா முதல் புத்தியாக உங்களுக்கு சூரிய புத்தி தான் நடக்கும். அதுக்கு அடுத்த புத்தி சந்திர புத்தி, அதுக்கு அடுத்தது செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, கடைசியாக சுக்கிர புத்தி முடிந்தது மீண்டும் சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சுக்கிர புத்தியோட இந்த சூரிய தசை கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது சந்திர தசை ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் சுழற்சி வடிவில் இந்த தசாக்கள் நடைபெறும்.
அப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா அப்படின்றது எந்த தசா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிக ஆர்வமாக இருப்பீங்க நீங்க. பொதுவாக சுபகிரகங்கள் ஆளக்கூடிய தசா யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்கள் இருக்கு. பொது பலன்களை சொல்லுவாங்க. சுபகிரகங்கள் ஆளக்கூடிய தசாவுல உங்களுக்கு நல்லது தரும். ஏன்னா அவர் சுபகிரகங்கள், அதனால உங்களுக்கு நல்லது தருவாங்க அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், புதன், குரு இவங்கெல்லாம் சந்திரன் இவங்கெல்லாம் சுபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தசா நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னா, இது பொது பலன் தான். எல்லோருக்கும் நன்மை தராது. ஒரு சிலருக்கு நன்மை தரும், ஒரு சிலருக்கு சமமாக இருக்கும், ஒரு சிலருக்கு தீமையும் கொடுக்கும் இது பொது பலன் தான். எல்லோருக்கும் சரியான பலனை தராது. அதாவது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, அசுப பலனாக இருந்தாலும் சரி. பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு நல்லதும், ஒருத்தருக்கு கெட்டதும், ஒருத்தருக்கு சமமாக இப்படி பகிர்ந்து தான் கொடுக்கும். அதனால தான் அத நம்ம பொது பலன்கள் அப்படின்னு சொல்றோம். சரி. இந்த தசா கொடுக்கக்கூடிய சுபர்கள் ஆளக்கூடிய தசா புத்தியில ஓரளவு நல்லது நடக்குது அப்படின்னா, முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடியது எந்த தசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு முதல்ல லக்னாதிபதி அவருடைய தசா உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தது 5ஆம் அதிபதி தசா, அவர் தசா நடத்தும் போது உங்களுக்கு நன்மையை தருவார். அடுத்தது 9ஆம் அதிபதி, இவர் தசா நடத்தும் போது உங்களுக்கு யோகத்தை தருவார், அதிர்ஷ்டத்தை தருவார். 5ஆம் அதிபதி தசா நடத்தும் போது வெற்றியை தருவார், பாக்கியத்தை தருவார். கொடுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாக்கியத்தை, வெற்றியை, மனமகிழ்ச்சியை, சுப நிகழ்வுகள், வீட்டில் நிறைய மங்களகரமான நிகழ்வுகள், இது போன்ற மங்களமான வார்த்தைகள், புதுமனை புகுதல், மொத்தத்துல மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அத்துணையும் இந்த 5ஆம் அதிபதி தசா நடத்தும் போது நீங்க அனுபவிக்கலாம். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், தந்தையினுடைய அனுகூலம், பட்டம் பெறுதல், கௌரவம் பெறுதல், இது போன்ற பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் 9ஆம் அதிபதியோட தசா உங்களுக்கு நடக்கணும். லக்னாதிபதி உங்களுக்கு தசா நடத்தும் போது மிக சிறப்பான பலனை தருவார். இப்படி 1, 5, 9 இந்த அதிபதிகள் தசா நடத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இதில் மாற்றம் இருக்கிறதா அப்படின்னா கட்டாயம் இருக்கிறது. லக்னாதிபதி 1, 5, 9 அல்லது 4, 7, 10 மூன்றில் அமர்ந்தாலும் தவறு இல்லை. இந்த ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தின் பிரகாரம் லக்னாதிபதியோட தசா நடக்குதுன்னா சிறப்பான யோகத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு லக்னாதிபதி 3இல் அமர்ந்து தசா நடத்துது என்றால் அபரிதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். முன்பு இருந்த நிலையை விட 10 மடங்கு அப்டேட் ஆயிடுவீங்க. 4ல இருந்து உங்களுக்கு தசா நடத்துறாருன்னா சொத்து தேடுவீர்கள், சுகத்தை அனுபவிப்பீர்கள். 5இல் தசா நடத்துகிறார் என்றால், 5இல் அமர்ந்து தசா நடத்துகிறார் என்றால், நான் முன்பு சொன்னது போல் மங்கள வார்த்தைகள், மங்கள ஓசைகள், மங்களம் நிகழ்வுகள், வீட்டில் மனமகிழ்ச்சியோட குடும்பத்துடன் சந்தோஷத்துடன் பாரம்பரியமிக்க பண்பாடு மிக்க வார்த்தைகள், பேச்சுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி தசா நடக்கும்போது இருக்கும். பிள்ளை பேறுகள், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கக்கூடியது. இப்படிப்பட்ட யோகத்தை எல்லாம் லக்னாதிபதி 5இல் அமரும் பொழுது தருவார், தசா நடத்தினார் என்றால். 9இல் லக்னாதிபதி உட்கார்ந்து
அவர் தசா நடத்தும் பொழுது முன்பு சொன்னது போலதான் யோகத்தை அள்ளி வழங்குவார். எதை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு ஆற்றா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல அதிர்ஷ்டம் உங்களை ஆட்டும். அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள். அதேபோல் வெளிநாடுகளால் அனுகூலங்கள், வெளிநாட்டினுடைய பரிவர்த்தனை, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற விஷயத்துல உங்களுக்கு நிறைய பலாபலன்களை அள்ளி கொட்டும். தந்தை வழி உறவுகள், தந்தையால் கௌரவம், குலப்பெருமை, இப்படி கோவில், ஆலயம் இது சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது அல்லது உருவாக்குவது, கும்பாபிஷேகம் செய்வது, ஒரு கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பதவி கிடைப்பது, அறநிலைத்துறை, அறக்கட்டளை, இதற்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்பது, இப்படி அத்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய அத்தனையும் லக்னாதிபதி 9ல் அமரும் பொழுது அவர் தசா நடத்தினால் தருவார். இது எதுவுமே பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். லக்னாதிபதி பாதிப்பு அடைந்து விட்டால் 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பாதிப்பு அடைந்து விட்டால் அதற்கேற்றவாறு பலன்கள் மாறுபடும். இப்படித்தான் உங்களுக்கு தசா யோகத்தை தரும். உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி யாராக இருக்கிறாரோ அவர் தசா நடக்கும் பொழுது, உதாரணத்துக்கு சொல்லியே சொல்லலாம், ஒரு கடக லக்னக்காரராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சந்திர தசை, லக்னாதிபதி சந்திரனாக வருவார். சந்திரனுடைய தசா நடக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த லக்னாதிபதி எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். 1, 3, 4, 5, 7, 9, 10 இந்த ஸ்தானங்களில் அமர்ந்து லக்னாதிபதி தசா நடத்தினார் என்றால் தசா முழுவதும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே போல 5ஆம் அதிபதி தசா, இந்த 5ஆம் அதிபதியும் அதே போலத்தான் 9லோ லக்னத்திலோ அல்லது 3, 4, 7, 10 இப்படி இந்த 5ஆம் அதிபதி அமர்ந்து தசா நடத்தும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும் தசா முழுதும். அடுத்தது 9ஆம் அதிபதியும் அதே போல்தான் 3, 4, 5, 7, 10, 1 இந்த ஸ்தானங்களில் 9ஆம் அதிபதி அமர்ந்து தசா நடத்தினார் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் அந்த தசா முழுதும். இதற்கடுத்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசாநாதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சொல்லலாம். ஏன் 7ஆம் அதிபதியை நான் சொல்கிறேன் என்றால், 7ஆம் அதிபதி மரண அதிபதியாச்சே, அதாவது மாரகத்தை கொடுக்கக்கூடியவர் மாரகாதிபதினு சொல்லுவாங்க. 2, 7 மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம பதிவில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மாரகம் என்பது என்ன லக்னத்தை பொறுத்தோ அதன்படிதான் மாரகாதிபதியை நாம் நிர்ணயிக்க முடியும். சரலக்னம் அப்படின்னம்னா 2, 7, ஸ்திர லக்னம்னா 3, 8, உபய லக்னம்னா 7, 11 இப்படி மாரகாதிபதியினுடைய நிலைப்பாடு இருக்கு. அப்போ 2, 7 அப்படிங்கும்போது ஒரு லக்னத்தாருக்கு, 2, 7 இல்லாதவர்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி தசா நடத்தும் போது மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். நான் சொன்னது போல அமர்ந்திருக்க வேண்டும். 1, 3, 4, 5, 10, 9, 7 இந்த ஸ்தானங்களில் எந்த கிரகம் அமர்ந்து தசா நடத்தினாலும் அது அருமையான அந்த தசாவோட பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, ருணரோகாதிபதி அப்படின்னு சொல்றவங்களுடைய தசா நடக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரக்கூடியவர்.
இதிலும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கிறது. கெட்டவர் எல்லோரும் கெட்ட பலனையே தரமாட்டார். அவர்கள் அமர்ந்த இடம், அவர்கள் பார்வை பெறும் அமைப்பு, அவர்கள் சாரம் கொடுத்த அதிபதி, இப்படியெல்லாம் வைத்து கெட்ட ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய கிரகம் கூட நல்ல பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்பும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. எனவே எந்த ஒரு பலனையும் நாம் அறுதியிட்டு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்துதான் அது சொல்ல முடியும். மேற்கண்ட சொன்ன பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள், பொதுவான பலன்களைத்தான் அது குறிக்கும். அவரவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதை ஆய்வு செய்து சொல்லும் பலன்தான் அவர்களுக்கு துல்லியமாக நடக்கும். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.